வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம். இன்னைக்கு நம்ம ரவையை வச்சு ஒரு இனிப்பு போண்டா செய்யலாம். அதுக்கு நான் 1 கப்பு ரவை சேர்த்துருக்கிறேன். 1 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ரவையை. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ரவை ஊறுற கேப்பில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், ஜீனியும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ 1 கப்பு சர்க்கரைக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது பாகு பதம்லாம் செக் பண்ண தேவையில்லை. இந்த சர்க்கரை கரைஞ்சா மட்டும் போதும். இந்த சர்க்கரையோட 3 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு நல்லா 2 கொதி வந்துருச்சு. நம்ம போட்ட சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச ரவை நல்லா ஊறிடுச்சு. நல்லா இவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ இது கூட 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு கோதுமை மாவு. அதே கப்லேயே ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இது ஸ்வீட்டுங்கிறதுனால நம்ம 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். நம்ம காய்ச்சி வச்ச நம்ம சர்க்கரை தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வீட்டில் இருக்கிற பொருள்களே வச்சு குழந்தைங்கலாம் ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளேயும் நம்ம ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸி இது செய்கிறதுக்கு. யார் வேணால் செய்யலாம். புதுசாக சமையல் பழகிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டோம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கட்டும். இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நட்ஸ் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கலந்து வச்ச மாவில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். இதில் நீங்கள் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட அதையும் வறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுக்கலாம். இதை லைட்டாக ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு சின்ன சின்னதாக போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அந்த சைஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இதை லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அப்போதே உள்ளேலாம் நல்லா வேகும். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ நல்லா கலர் மாறி நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம எல்லா மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே திருப்பாதீங்க. ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அப்புறமா திருப்பி விடுங்க.
லாஸ்ட்டாக எல்லா மாவும் போட்டுட்டோம். இப்படி பெரட்டி விட்டு சவக்கிற வரைக்கும் நீங்கள் இப்படியே அப்பப்போ அப்படியே பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. இப்போ நம்ம எல்லா மாவையும் போட்டு எடுத்துட்டோம். நல்லா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு இனிப்பு போண்டா செஞ்சுருக்கோம். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.